நல்லா வந்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வதக்க விடுங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். இப்போ இது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அந்த நம்ம அரைச்சதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வணக்கணும். வந்து நம்ம வந்து வணங்க சைடு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சிக்கனு கழுவி மஞ்சத்தூள், இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கழுவி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு, தயிரெல்லாம் போட்டு வந்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே வணங்கிட்டு இருக்குது. இந்த விறகடுப்பில் சமைக்கும்போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. நானே பண்ணுறேன், கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்துக்கலாம். வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கணும். சிக்கன் வந்து நல்லா கொழுன்னு வந்து இருக்கணும். நம்மெல்லாம் வீட்டில் கேஸ் அடுப்பில் தான் சமைச்சோம். இது வந்து விறகடுப்பில் சமைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம், எதுக்கு அடுப்புலே பண்ணிவிட்டு அப்படின்றனால நாங்கள் வந்து நாங்களே அடுப்பு தயார் பண்ணி விறகு போட்டு சமைச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து வேகறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் 1/2 hour கழிஞ்சு நம்ம வந்து பார்க்கலாம். மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக இலக்கிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இது வந்து லைட்டு வந்து வேந்திருக்கு. நம்ம பண்ணுறது செமி கிரேவி சிக்கன்னால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூடி வட்டணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 திரும்பி நம்ம வந்து பார்க்கலாம். இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. வந்து சக்கியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள். பாய்.